அத்ரி வசிஷ்டாஹ சவனஷரத்வானி, இப்படி ஒரு 32 ரிஷிகள் பேர் சொல்றாள். இத்தனை ரிஷிகளையும் வர்ணம் பண்ணினாள் மலையாளத்தில் ஒருத்தர். அப்படி பண்ணணும்னு, ஆமா 32 ரிஷிகளையும் எல்லாரும் அக்னிஹோத்திரிகளாவே இருக்கணும்னு வர்ணம் பண்ணி பூஜை பண்ணி அப்படி பண்ணினாள். அவளுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருந்தது. ராமகிருஷ்ண ஜோசியர்னு ரொம்ப வியாபகளா இருந்தா ஒரு பெரியவாள். இனிமே அவ மாதிரி வேதார்த்தமும் ஜோதிஷமும் சொல்ல ரெண்டும் சொல்ல முடியாது, அவ்வளவு பெரியவாள். அவ குடும்பங்கள்லாம் பெரிய ஸ்திதியில் இருக்குப்போ அவ சொன்னாளா, 20 வருஷம் கழிச்சு உனக்கு ஒரு கஷ்டம் வரும், அப்ப சப்தாகம் நடந்து உனக்கு நல்லவாளா கிடைப்பாள் சொன்னாளா. சப்தாகம் நடக்கிறபோது அவ இல்ல, அவ ரொம்ப வயசானவாள், பெரியவாளவாள். அவ காலமாயிட்டா அந்த ராமகிருஷ்ண சாஸ்திரியில் அந்த ஜோசியர். அப்படி சப்தாகம் நடத்தினாள் மலையாளத்துல. இனிமே அந்த அந்த மாதிரி நடத்த இங்க கூட வந்து கொல்லங்கோட்டுக்கு வரல, அப்போ இல்ல சப்தாகத்துக்கு வரல, அது அங்கதான் நடத்தினாள். ரொம்ப ஆச்சரியமா நடத்தினாள். அப்படி அப்பவே எழுதி கொடுத்துட்டாளா, என்னபடி பண்ணுன்னு சொல்லிவிட்டாளா. இந்த கௌஷிக சம்ஹிதையில சொன்னபடி அப்படி எல்லாம் பண்ணி 32 பேர்களை வர்ணம் பண்ணி அப்படி நடத்தி பண்ணினாள். மகாதானபுரம் சுவாமிகள் காட்டாளவாளே, நாங்கெல்லாம் கூட இருந்தோம். மயிர் சிலுத்து போச்சு அவர் சொன்ன பதில். தார்மிக கேசரின்னு ஆச்சாரியார் உங்களுக்கு தானே பட்டம் கொடுத்துருக்காள்னு கேட்டாள். ஆமான்னார். சம்ஸ்கிருதத்துல கேட்டாள். ஒரு மணி 10,000 பணத்தை வாரி இறக்கிறாளாமே, நீங்க குடும்பிகளாமே, குடும்பத்துக்கு எத்தனை சொத்து வச்சிருக்கு, தர்மத்துல ரொம்ப செலவழிக்கிறீங்களேன்னு கேட்டாள். பாஷ்ய சுவாமிகள் இன்னொரு வந்தனம் பண்ணினார். நீங்க சன்னியாசம் பண்ணிட்டு இருக்கு, குடும்பத்துக்கு இத்தனை சொத்து போறோம்னு தீர்மானமா சொல்லுங்க, அதை வச்சுட்டு இனிமே நான் சஞ்சாவனம் தர்மம் பண்றேன் என்று சொன்னார். நீர் மகாதீரம் வேணும், உமா வைராக்கியம் எனக்கு வரலன்னு சொன்னார். பாஷ்ய சுவாமிகள் சொன்னார். வாஸ்தவமா சொன்னார், கோவிச்சுன்னு பதில் சொல்ல. உம்ம திருட வைராக்கியம் எனக்கு வரல, நீர் மகா புண்ணிய புருஷம், உமக்கு ஜென்மா கிடையாதுன்னாள். அவர் வேற ஒண்ணும் கேட்கல. மகாப்பிரதோஷத்துல அனாயாசமா ரொம்ப சிவபக்தரவர், பாகவதம் கேட்பார், பரமேஸ்வரன் தான் கிருஷ்ணனே, அத்தனை சிவபக்தி அவருக்கு. மகாப்பிரதோஷத்துல பஞ்சாட்சர ஜபம் பண்ணி நான் க்ஷேமத்தாரேனா இதை பெரியவாள் அனுகிரகம் பண்ணுங்கன்னாள். மகாப்பிரதோஷத்துல பஞ்சாட்சரம் பண்ணிட்டு இருந்தார். 85 வயசு பரமேஸ்வரன். அப்படி விமானத்துல பரப்பு போட்டாள். அவன் பொண்ணாயுஸ் இருந்து மகாட்சேமத்தடைஞ்சு அப்படி பரப்பு விட்டாள். அப்படி மகான்கள்லாம் நினைச்சபடி அடைகிறாள். பருத்தூர் சாஷ்டுவாள், சியான சாஷ்டுவாள்லாம் இங்க பிதாமகாளுடைய சிஷ்யாள். பிரம்மவிஷ்ணு மகேஷாத்தியான் அஸ்மாகம் திருஷ்டி கோச்சரா. பிரம்மா கண்ணுக்கு தெரியல, விஷ்ணு தெரியல, சிவன் தெரியல. சொப்னத்துல ராமனை பார்த்தேன், பிரத்யட்சத்துல எங்க ஆச்சாரியனை பார்த்தோம். இது சத்தியமா இருந்தா அவ திசியில துவாதசியில எங்களுக்கு மோட்சம்னா பருத்தூர் சாஷ்டுவாளுக்கும் இங்க முத்தனாவாள் துவாதசி அன்னைக்கு சிராத்தம், சியான சாஷ்டுவாளுக்கும் அன்னைக்கே சித்தி. அப்படி மகன்கள் இதுக்கு மேல சுவாமி என்னத்தை காட்டுவாள்? அவன் ஏதோ பச்சை கொடி சேப்பு கொடி தானே காட்டுவார். ரயில் வரலாம் வரப்படாதுங்கிறதுக்கு சேக மாஸ்டர் தண்டவாளத்துல விழுந்து பெறலுறோ. அப்படியெல்லாம் பிரத்யட்சம் கலிய தர்மபலம், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. பட்டாது ரமேஸ்வரன் தூருக்கு தான் வந்திருக்கு அந்த டாக்டர். முத்தனாவாள் ஆராதனை இன்னைக்கு நான் இங்க அண்ணான்னு சொல்லுவாள், அப்பா வருவாள். நான் சிராத்தம் பண்ணினேன், அதனால இன்னைக்கு வர முடியல. சமாதிக்கு க்ஷீராபிஷேகம் வருஷ வருஷம் குடமா பண்ணுவாள். அவ அப்பா ஒரு பட்டாபிஷேகத்துக்கும் முதல் நாள் அங்க அபிஷேகம் பண்ணுவாள். சமாதியில குடமா பால் சாஷ்டுவாள் மாதிரி எங்களால் எல்லாம் அபிஷேகம் பண்ண முடியுமா? பருத்தி சாஷ்டுவாள் மாதிரி அப்படி பண்ணுவாள். அப்பா ஒரு பட்டாபிஷேகத்துக்கு பண்ற வழக்கம். நான் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றேன்னு அங்க பண்ணுவாள். நான் ஊருக்கு போறேன்னு எழுதிக்காள். பட்டாபிராம சாஸ்திரி பருத்தி சாஷ்டுவாளுடைய பிள்ளை இருக்கார். ஒரு நல்ல சிறிஜி, நல்ல தீர்காயுஷா தான் இருக்கார். வரும் காமகோட்டி பத்திரிகையில பெரியவாளுடைய சரித்திரத்தை எழுதணும்னு ஆச்சாரியால் சொன்னாள். அது ஒரு வருஷம் சிரமப்பட்டு எழுதினேன். அதுல இன்னும் சரித்திரம் விட்டு போச்சு. அப்புறம் எப்படி சொல்றாள் அதெல்லாம்? என்ன அவ பெரியவா ஆஜ்யம் பண்ணி விட்டாளேன்னு நான் ராப்பகலா உட்காந்து குழந்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு எழுதினேன். ஏன்னா எனக்கு பெரியவாள் எங்க பிதருவியார், இன்னும் எங்க தோப்பனாருடைய மாமாவெல்லாம் இருந்தா ரொம்ப பெரியவாளா கம்சபுர கஷேத்திரத்துல அவள்லாம் சொன்னது. இன்னும் சாமிதீட்சுவாள்னு ஒரு பெரியவாள் ஊர்ல இருந்தாலே அவ சொன்னது. அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படி எழுதினேன். எங்க பாட்டி சிலது சொல்லியிருக்காள். பாட்டி ரொம்ப நாள் இருந்தாள், முத்தனாவாளுடைய பத்னி. அவளை நாங்கள்லாம் ஸ்நானம் பண்ணி வச்சு விபூதி விடுவோம். ரொம்ப தீர்க்க வயசு இருந்தாள் அவள். அசக்தி வந்த போது அப்போ ஆசீர்வாதம் பண்ணுவள் எங்களுக்கெல்லாம். அவள் பண்ணின ஆசீர்வாதம் தான். அவன் எங்க அம்மா நமஸ்காரம் பண்ணி இன்னைக்கு என்ன வைஷ்ணவத்துக்கு சுவாமி நைவேத்தியம் பண்றதுன்னு 98 வயசு கல்வியை கேட்பள்னே. அவன் ஆசீர்வாதம் இப்படி கேட்கிற நாட்டு பொண்ணு உண்டாம்படுவள். அப்படி எல்லாம் சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் நிறைய பண்ணினாலப்போ ரொம்ப பகவான் நாமாத்தான் சொல்லுவாள். குடும்பத்தை ஒன்ன கவனிக்க மாட்டாள். அவளை வைராக்கியம் அந்த அம்மாவுக்கு தர்மசாஸ்திரம் கேட்டா சொல்லுவாள். வேதம் குழந்தைகள் தப்பி ஏதாவது சொல்லிவிட்டா தப்பறேன்னு சொல்லுவாள். அந்த வாக்கியத்தை தான் வாயிட்டு சொல்ல மாட்டேன், நம்ம தப்பி சொல்லிவிட்டேன். அப்படி இருந்தா அது முத்தனாவாளத்துல இருந்து சிசுரூஷ பண்ண ஒரு புண்ணியம். அவள் சொல்லுவள், தாத்தா இப்படி இருந்தாள், அப்படி பண்ணா, இது ஆச்சமம் பண்ணாடம், இது ராமநாமா பண்ணாடம், இது சிவநாமா பண்ணாடம், அவ பகவன் நாமா பண்ணாடம் சூத்திரம் வச்சுன்னு ரவி தின்னே.
ஆமா அந்த இடத்துல பாட்டி உட்கார மாட்டாள்னு முத்தனா உட்கார்ந்து ஜப்பம் பண்ணாடா அவங்க உட்கார மாட்டேன். அப்படி எல்லாம் அந்த நாளை நினைச்சு பார்த்தா அது என்ன கிருத்தயுகம்னா ஏதாவது துக்கம் தெரியுமா? அப்போ அப்படி இருந்த நம்ம தேசத்தை தாறுமாறா பண்ணிவிட்டானே எல்லா பயங்கரமா சேர்ந்துட்டு எத்தனை கோளாறு பண்ணிவிட்டா இப்ப கடைசியில எல்லாருமா முழிக்கிறான், ஒண்ணும் பண்ண முடியல. ஆமா நான் சொன்னேன் 40 வருஷமா நாங்க இப்படிதான் இருக்கோம், நீங்க தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கேன்னு. ஆமா நாங்கெல்லாம் அன்னைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது தான் இன்னைக்கும் பேசுறோம். நீங்கெல்லாம் தாறுமாறா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒண்ணு மாத்தி பேசுறேன். அதனால நம்ப மாட்டேங்கிறான் உங்க வார்த்தையெல்லாம். அப்படி எல்லாம் பேசுறாள். அப்படி பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம தர்மம் தர்மோ விபரீதி விப்ரதிசித்தம் ஏதத்துனாள் ஆச்சரியா. தர்மம் மாறுபாட்டு அடையும் என்ற சொல்லோடையே சேராதுன்னு விட்டாள். மாறுபாடுங்கிற சொல்லோடையே தர்மம் சேராதான். அது என்னைக்கும் ஏகரூபமா தான் இருக்குமா தர்மம், நங்கூரம் மாதிரி.